வெல்கம் டு மை சேனல். டுடே வீடியோவில் நம்ம மைக்ரோ டாஸ்கில் டுடே டாஸ்க் ஏதாவது பண்ணும்போது நமக்கு சிஎஸ்ஆர் ஆஃப் டோக்கன் மிஸ் மேட்சோ இல்லைனா ஏரோ ஏதாவது வரும். அது வராமல் இருக்கிறதுக்கு எஸ்பிஎஸ்ஐலேருந்தே ஒரு ஆப்ஷன் புதுசாக எனபிள் பண்ணியிருக்காங்க. அந்த ஆப்ஷன் என்னது, அதை எப்படி டாஸ்க் என்னை கம்ப்ளீட் பண்ணணும் அப்படிங்கிறத வாங்க இந்த வீடியோவில் போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உங்கள் ஐடியை லாகின் பண்ணிவிடுங்க. ஸ்டாப் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் பண்ணிங்க. லாகின் பண்ணிவிட்டு இப்படி ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்தீங்கன்னா இதான் அந்த புதுசாக எனேபிள் பண்ணியிருக்கிற ஆப்ஷன் டுடே டாஸ்க் இன்ஸ்ட்ரக்ஷன். நம்ம ஃபஸ்ட்டு முந்திலாம் என்ன பண்ணுவோன்னா டுடே டாஸ்க்கை கிளிக் பண்ணுவோம், வெயிட்டிங் பேஜில் போய் அதுக்கப்புறம் தான் நம்ம இன்ஸ்ட்ரக்ஷனை பார்க்க முடியும். இப்போ அப்படி இல்லை, நம்ம இன்ஸ்ட்ரக்ஷனை அதாவது இன்றைக்கி டாஸ்க்கு எப்படி பண்ணணும் அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷனை தனியாக ஒரு ஆப்ஷன் கொண்டு அதிலே நமக்கு ஷோவாக வச்சுருக்காங்க. இந்த டுடே டாஸ்க் இன்ஸ்ட்ரக்ஷன் ஆப்ஷன் மெனுவை ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். நம்ம டுடே டாஸ்க் இன்ஸ்ட்ரக்ஷன் மெனுவை கிளிக் பண்ண உடனே இந்த மாதிரி தான் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் நம்ம டாஸ்க் எப்படி கம்ப்ளீட் பண்ணணும் அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே இருக்கும். இதில் இமேஜ் டவுன்லோட் பண்ணுற இமேஜ் இங்கேயே ஓப்பன் ஆகிரும். நீங்கள் எப்படி இதுக்கு முன்னாடி டாஸ்க்கு பண்ணீங்களோ அதே மெத்தட் தான் வரும். ஏன்னா நம்ம முந்தி வெயிட்டிங் பேஜ் போய் தான் இன்ஸ்ட்ரக்ஷனை பார்க்க முடியும். இப்போ அப்படி கிடையாது. டுடே டாஸ்க் இன்ஸ்ட்ரக்ஷனை கிளிக் பண்ணிட்டீங்கனாலே இன்ஸ்ட்ரக்ஷனும் நம்ம டவுன்லோட் பண்ண வேண்டிய இமேஜ் எல்லாமே ஷோ ஆகிரும். டவுன்லோட் இமேஜை கிளிக் பண்ணுங்கள். இமேஜ் டவுன்லோட் ஆகிரும். டவுன்லோட் ஆன பிறகு இந்த இருக்கல ஹேஷ்டேக் ஸ்டெப் 2ல் இருக்க ஹேஷ்டேக்கை காப்பி பண்ணுங்கள். லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா காப்பி ஆப்ஷன் எனேபிள் ஆகும். நம்ம ஹேஷ்டேக் எத்தனை ஹேஷ்டேக் கொடுத்துருக்காங்களோ அத்தனை ஹேஷ்டேக்கையும் கரெக்டாக காப்பி பண்ணிடணும். செலக்ட் பண்ணிவிட்டு காப்பி கொடுத்துருங்க. காப்பி கொடுத்துட்டு நம்மளோட லாகின் பேஜை லாக் அவுட் பண்ணிட்டு தான் நீங்கள் ஃபேஸ்புக்கில் போய் ஐடியை ஃபேஸ்புக்கில் போய் நம்ம போஸ்ட் பண்ணணும். ஏன்னா இங்கே லாக் அவுட் பண்ணாமல் நீங்கள் அங்கே போய் போஸ்ட் பண்ணிவிட்டு ரிட்டன் இங்கே எல்லாம் சிஎஸ்ஆர் ஆஃப் டோக்கன் மிஸ் மேட்ச் ஆக வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு லாக் அவுட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு உங்கள் ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணுங்கள். இதில் நம்ம டவுன்லோட் பண்ண ஃபஸ்ட்டு இந்த இடத்துல தான் போஸ்ட் பண்ணணும். என்றைக்குமே இங்கே இருக்கிற ஸ்டோரி கிரியேட் ஸ்டோரி இருக்கிற இந்த இடத்துல போஸ்ட் பண்ணாதுங்க, இங்கே தான் போஸ்ட் பண்ணணும். சரியா? வாட்ஸ் ஆன் யுவர் மைண்ட் இருக்கும். சில ஃபோனில் என்னது இருக்கிற மொபைல் எப்படி இருக்குன்னா ரைட்ஸ் ஆன் யுவர் சம்திங் இருக்கும். இந்த இடத்துல தான் போஸ்ட் பண்ணணும். சரியா? கிரியேட் ஸ்டோரின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அந்த இடத்துல பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு கேலரி பிக்சர் ஆப்ஷன் எனேபிள் இருக்குல்ல, அதில் போய் நம்ம கேலரி இமேஜ் எல்லாம் ஓப்பன் ஆகும். இதில் நம்ம டவுன்லோட் பண்ண இமேஜை அப்லோட் பண்ணிடுங்க. கரெக்டாக நம்ம டவுன்லோட் பண்ண இமேஜை செலக்ட் பண்ணி அப்லோட் பண்ணுங்கள். அப்புறம் இந்த இடத்துல இந்த பிக்சர் ரிலேட்டடாக ஒரு 5 வேர்ட்ஸ் டைப் பண்ணணும். 5 வேர்ட்ஸ் நான் டைப் பண்ணிட்டேன். நான் இந்த மாதிரி ஒரு 5 வேர்ட்ஸ் டைப் பண்ணேன். 5 வேர்ட்ஸ் டைப் பண்ணிவிட்டு உங்கள் இதில் லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பேஸ்ட்டுன்னு ஆப்ஷன் எனேபிள் ஆகும். பேஸ்ட்டு கிளிக் பண்ணோம்னா இந்த மாதிரி நம்ம காப்பி பண்ண ஹேஷ்டேக் எல்லாமே இதில் பேஸ்ட் ஆகிரும். ஹேஷ்டேக் எல்லாம் கரெக்டாக பேஸ்ட் ஆகிட்டு அப்படின்னு செக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நம்ம கரெக்டாக டைப் பண்ணிட்டோம்னு பாருங்கள். இன்னும் இதில் பப்ளிக்னு ஷோ ஆகுதுல, அந்த பப்ளிக் ஆப்ஷன் தான் இருக்குதான்னு பாருங்கள். இல்லை ப்ரைவேட்டோ இல்லை ஃப்ரெண்ட்ஸோ இருந்துன்னா அதை பப்ளிக்னு சேஞ்ச் பண்ணிவிட்டு போஸ்ட் பண்ணுங்கள். நீங்கள் பப்ளிக்னு வச்சு போஸ்ட் பண்ணலைன்னா நம்ம எஸ்பிஓ சைட்லேருந்து லிங்கை ஓப்பன் பண்ணும்போது நம்மளோட நம்ம போஸ்ட் பண்ண பேஜ் ஓப்பன் ஆகாது. அதனால் கரெக்டாக பப்ளிக் இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு போஸ்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இதை பப்ளிக் எப்படி மாற்றணும் அப்படிங்கிற வீடியோட லிங்கை வேணால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கிடுங்க. போஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணக்குமுன்னா 5 வேர்ட்ஸ் கரெக்டாக டைப் பண்ணியிருக்கமான்னு பாருங்கள். ஹேஷ்டேக் கரெக்டாக பேஸ்ட் பண்ணியிருக்கமான்னு பாருங்கள். பப்ளிக் அப்படிங்கிற ஆப்ஷன் கரெக்டாக ஷோ ஆகுதான்னு செக் பண்ணிவிட்டு போஸ்ட்னு ஆப்ஷன் கிளிக் பண்ணி போஸ்ட் பண்ணாங்க. இப்போ அது போஸ்ட் ஆகிட்டுருக்கு. நான் போஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ நான் பண்ண போஸ்ட் இமேஜ் போஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா மேலேருந்து இந்த ஷேர் ஆப்ஷன் தெரிகிற அளவுக்கு கரெக்டாக வச்சு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கிடுங்க. அடுத்து நெக்ஸ்ட்டு ஷேர் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே நமக்கு காப்பி லிங்க்னு ஒரு ஆப்ஷன் எனேபிள் ஆகும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி லிங்கை காப்பி பண்ணிக்கிடுங்க. இப்போ நம்மளோட எஸ்பி போர்ட்டல் பேஜுக்கு போகலாம். இப்போ நம்ம என்ன செய்யணும், டுடே டாஸ்க் ஆப்ஷனை கிளிக் பண்ணணும். சரியா? ஃபஸ்ட்டு டுடே டாஸ்க் இன்ஸ்ட்ரக்ஷனை போய் இன்ஸ்ட்ரக்ஷனை படிச்சுட்டு இமேஜை டவுன்லோட் பண்ணி அவங்க எப்படி டாஸ்க்கு கம்ப்ளீட் பண்ண சொல்லியிருக்காங்களோ அந்த மாதிரி கம்ப்ளீட் பண்ணிவிட்டு லிங்கையும் காப்பி பண்ணிவிட்டு ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்துகிட்டு தான் என்ன செய்யணும், டுடே டாஸ்க் ஆப்ஷனை கிளிக் பண்ணி அதில் போய் நம்ம போஸ்ட் பண்ணணும். டுடே டாஸ்க்கை கிளிக் பண்ணணும். இந்த பேஜ் தான் ஓப்பன் ஆகும். கோ டு டாஸ்க்கு கொடுங்க. அடுத்து தான் என்ன செய்யணும், வெயிட்டிங் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் நம்ம என்ன செய்யணும், வெயிட் பண்ணணும். 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணுவோம். இந்த இடத்துல 0 வரதுட்ட நம்ம வெயிட் பண்ணணும். 0 வரக்கு முன்னே கோ டு டாஸ்க் பேஜ் வந்துச்சுன்னா நம்ம கிளிக் பண்ணி கோ டு டாஸ்க் பேஜில்
போயிடலாம். அதாவது இதில் எப்போ கோ டு டாஸ்க் பேஜ் வருதோ உடனே கிளிக் பண்ணிடுங்க. வரதட்டும் வெயிட் பண்ணாதீங்க. கோ டு டாஸ்க் பேஜ் ஓப்பன் பண்ண உடனே கிளிக் பண்ணோன்னே இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். இதில் வந்து சூஸ் யுவர் சோசியல் மீடியா. நீங்கள் இப்போ எந்த சோசியல் மீடியாவில் போஸ்ட் பண்ணியிருக்கீங்களோ அதை கிளிக் பண்ணுங்கள். நான் பண்ணது இப்போ ஃபேஸ்புக், அதனால் நான் ஃபேஸ்புக்கை சூஸ் பண்ணியிருக்கேன். அங்கே நம்ம ஒரு லிங்கை காப்பி பண்ணோம்ல, அதை வந்து இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிடலாம். லாங் ப்ரெஸ் பண்ணியெல்லாம் பேஸ்ட்னு ஆப்ஷன் எனபிள் ஆகும். அப்படி பேஸ்ட் பண்ணிடுங்க. சூஸ் ஃபைல் கொடுத்து நம்ம லாஸ்ட்டாக எடுத்த ஸ்க்ரீன்ஷாட்டை கரெக்டாக அப்லோட் பண்ணுங்கள். ஸ்க்ரீன்ஷாட்டை கரெக்டாக அப்லோட் பண்ணுங்கள். வேறு எதுவும் ஸ்க்ரீன்ஷாட்டை அப்லோட் பண்ணாதுங்க. கொடுத்துட்டு என்ன செய்யணும், சப்மிட் கொடுக்கணும். சப்மிட் கொடுத்த உடனே நமக்கு வந்து நெக்ஸ்ட்டு டாஸ்க்கு டாஸ்க்கு கம்ப்ளீட்டட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துட்டு நெக்ஸ்ட்டு டாஸ்க்கு எந்த டேட்டுங்கிறதையும் அதிலே ஷோ ஆகும். அந்த டேட்டை கவனமாக பார்த்து வச்சுட்டு நெக்ஸ்ட்டு டாஸ்க்கை கரெக்டாக கம்ப்ளீட் பண்ணுங்கள். தேங்க்யூ.